Hi guys, a very good afternoon to all of you. Welcome to Adda247 Tamil and this is Pranava. And இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெகா பேக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதுல என்னென்ன விஷயம்லாம் நமக்கு வந்து என்னது அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விஷயத்தெல்லாம் நம்ம பெருசா மைண்ட் பண்ணதே கிடையாது, எந்த விஷயத்த அதாவது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லாமலே நான் தெரியாம தனியா நிறைய பேக்கு வாங்கிட்டு இருந்தேனா, இதெல்லாம் அவசியமா, ஸோ என்ன வேணும் என்ன வேணாம், என்னோட நீட் என்னது அப்படின்றத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டெப்பு ப்ராப்பரா எப்படி எடுக்கிறது அப்படின்றத இந்த செஷன்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ மெகாபேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 2 மெகா பேக் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா டிஎன் மெகா பேக் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்று வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் மெகா பேக் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் உங்களோட நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் டைரெக்டாக உங்களுக்கு ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆப்பில் கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதில் போய் உங்களுக்கு வந்து எது முக்கியம் இல்லைன்றத பார்த்துக்கலாம். ஓகே, சரி, ஒரே நிமிஷம் இருங்க. மொபைல் ஆப்புக்குள்ளே போய் எப்படி பார்க்கறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இப்போ மொபைல் ஆப் போனீங்கன்னு வைங்களேன். ஓகே, ஸோ மொபைல் ஆப் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கும், உள்ளே போயிடுங்க. சரிங்களா? ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா Adda247 மொபைல் ஆப் போயிடுங்க. சரிங்களா? Adda247 ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே என்ன பண்ணலன்னா உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ உள்ளே போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேங்கிங்லேயோ இல்லை எஸ்எஸ்சிலையோ அந்த மாதிரி எதனா ஒரு இதில் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு பேங்கிங்லேயோ அல்லது எஸ்எஸ்சிலையோ இருந்திருப்பீங்க. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சிக்கு போகணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே கீழே பாருங்கள் கோ டு மெயின் லிஸ்ட்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸாம்ஸ்னு இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ரைட் சைடில் 4th ஒன்ல தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாம்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் என்னென்னா இதோட நியூஸ் ஃபீடில் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மெகா பேக்ஸ் தானே பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரைட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன்ல ஸ்டோர்னு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டோரில் போயிடுங்க. இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கா கரெக்டாக? ஸோ அதுதான் ஸ்டோரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது. சரிங்களா? இப்போ கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரியே உங்களால் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், TNURB இருக்குது. சரிங்களா? TNUSRB இருக்குது, அதாவது ESIC இருக்குது, RRB இருக்குது, ICAR இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு பேட்சுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் தனித்தனியாக கோர்ஸை வாங்கிக்கலாம். பட் அதை விட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகா பேக் வாங்குறது தான் அது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சின்றதுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ எடுத்த உடனே என்ன இருக்குது பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்னு இருக்குது. 4525 ருபீஸ் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்னு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா 500 சரிங்களா 500 ஹார்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? 500 கிளாஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 183 மாக் டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 31 இ-புக்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து மேஜராக என்ன எக்ஸாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்கில் கவர் பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாடலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், உள்ளடங்கியது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இருக்குது, குரூப் 4 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி நடத்தும் எல்லா எக்ஸாமும் என்னன்னா இதுக்குள்ளேயே அடங்கிடும்ன்றாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமும் என்ன பண்ணுது இதுக்குள்ளேயே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணோன்னா நீங்கள் வாங்கின உடனே உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருவாங்க. வாங்கும் போது கரெக்டான மெயில் ஐடி கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. இல்லை அப்படின்னா லாகின் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வாங்கின உடனே 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். 24 ஹவர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வேறு எந்த காசும் கட்ட தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஒரு காசுமே கட்டாமல் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா 4525 சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து இவங்களே ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, அதை போய் அப்ளைன்னு கொடுக்குறேன்னு பாருங்களேன். அதை அப்ளை பண்ண எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகுது பாருங்கள். ஸோ இந்த சி ஆஃபர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 678 ருபீஸ் கம்மியாகுது. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக அந்த ஆஃபருக்கு பதிலாக
Y350 அப்படின்ற ஒரு கோடை அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? என்ன கோடை அப்ளை பண்ணுங்க? Y350. ஸோ அந்த கோடை அப்ளை பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு கம்மியாக இருக்கு பாருங்க. அதை விட 100 rupees ப்ளஸ்ஸே அதிகமாக கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ 3755 rupeesல உங்களால் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ யூஸ் காயின்னு ஒன்று இருக்கா, அந்த அந்த க்ரீன் கலர் டேப் இப்போ கிளிக் ஆயிருக்கா, அதையும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3700 ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் இனிமேட்டு வந்தாலும் சரி, எல்லாமே என்னன்னா நான் இந்த ஒரே மெகா பேக்கில் வாங்கிட்டேன்னா நல்லா எல்லா ப்ரிப்பரேஷனுமே எனக்கு கிடச்சிரும். என்னது, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம், மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம், இன்டர்வியூ கூட கிளியர் பண்ணலாம். அது வரைக்கும் எனக்கு என்னன்னா எல்லா கோர்சஸுமே இவங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், எல்லாமே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு 3700 சம்திங்லேயே நான் கண்ணாடுது இந்த ஆஃபர் என்னால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த காயின்ஸ் அப்படின்றது எப்படி வரும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே வெளில வந்தீங்கன்னு வைங்களேன், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் இருக்கா. ஸோ யாரையாச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னன்னா 100 காயின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த குவிசஸ் இருக்கா, டெய்லியுமே இந்த குவிசஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு. சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரி குவிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் இப்போ கெட் குவிஸ்ன்னு போட்டு நீங்கள் இந்த குவிஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நல்லா ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 காயின்ஸ் ஆட் ஆகும். சரிங்களா? 10 கொஷின்ஸ் அப்படின்னா 10 காயின்ஸ் ஆட் ஆகும். இங்கே எழுதிருக்கு பாருங்க, 10 காயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்னது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அவ்வளோ மார்க்கு பொறுத்து என்னது உங்களுக்கு காயின்ஸ்ன்றதை ஆட் அப் ஆகிடும். ஸோ அந்த காயின்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது, சரிங்களா, இந்த ஸ்டோரில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை வந்து அவைல் பண்ணிக்கலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி மெகாபேக், டிஎன்பிஎஸ்சி போர்டு நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தனியாக இருக்குது. இதுக்கு பதிலாக, சரிங்களா, இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், டிஎன் மெகாபேக்னு இன்னொன்று இருக்குது சொன்னேன்னா. ஸோ இந்த க்ரீன் கலர் பாருங்கள், டிஎன் மெகாபேக்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, இதோட ப்ரைஸ் பாருங்கள் 3799. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மெகாபேக்கோட வேலிடிட்டி 12 months, டிஎன் மெகாபேக்கோட வேலிடிட்டி 6 months சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000+ ஹார்ஸ் என்னது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1000 ஹார்ஸ் என்னது இதில் அடங்கிடும். அதே மாதிரி 294 மார்க் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 82 இ-புக்ஸும் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க பாருங்கள், ஆர்ஆர்பி குரூப் டியோடது, ஆர்ஆர்பி என்டிபிசியோடது, டிஎன்பிஎஸ்சியோடது, அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎலோடது. சரிங்களா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் சேர்த்து கவர் ஆகும். ஸோ இந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போய் பார்க்கலாமே. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பேட்சஸ், வீடியோ கோர்சஸ், ரிவிஷன் பேட்சஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த ஒரே பேக்கில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உள்ள அடங்கியது சொல்லி என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, TNUSRB, அதுக்கப்புறம் என்னது SBI, RBI, IBPS, IBPS RRB, ரயில்வே, NTPC, குரூப் D. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் நடத்தக்கூடிய எல்லாமே, சரிங்களா, இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னது எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 1 இன்டர்வியூ, குரூப் 2A ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ, குரூப் 4 SI, அதே மாதிரி ஃபாரஸ்டரு, அடுத்து என்னது பேங்கிங்கோடது பார்த்தீங்கன்னா RBI இருக்கட்டும், SBI இருக்கட்டும், IBPS இருக்கட்டும், RRB இருக்கட்டும், CGL இருக்கட்டும், CHSL இருக்கட்டும், GD இருக்கட்டும், MTS இருக்கட்டும், NTPC, குரூப் D, ALP, இன்சூரன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இதுலேயே உள்ளடங்கிடும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 months தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3799 சொல்கிறாங்களா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணுறேன், Y350 கோட் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? என்ன பண்ணுறேன், Y350 கோட் அப்ளை பண்ணுறேன். இதில் அப்ளை பண்ணனா என்ன ஆகும், என்னோட ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகுது, 645 rupees கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காயின்ஸை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ 3100 rupeesக்குள்ளேயே என்னது எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிருது. சரிங்களா? ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போவே உடனே வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சியா இல்லை ஆன் த ஹோல் எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, என்ன மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் பீங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், செஷனை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் போனீங்க, ஒரே ஒரு நிமிஷம், என்னடாது, ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்னா
அது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் அஃபிஷியல் ADA247 தமிழோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இதை கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராம் சேனலில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஓகேங்களா, அதாவது எல்லா இம்பார்ட்டண்ட்டான நியூஸுமே சரி, எல்லா இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸுமே சரி, எல்லாத்தோட லிங்க் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் ஷேர் பண்ணுவாங்க. உடனே கூட ஈஸியாக அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த லிங்கை எப்படியா ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் பீங் செஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா ADA247 தமிழ் சேனலில் ரெகுலராக பாருங்க. ஓகேங்களா? பாய், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, பாய்.